காலா ரஜினிக்கு போட்டியாக மோதலில் இறங்கும் பிரம்மாண்ட படம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் காலா படம் வரும் ஜூன் 7ஆம் தேதி வெளியாக உள்ளது. ரஞ்சித் இயக்குள்ள இப்படத்தின் பிரம்மாண்ட இசை வெளியீட்டு விழா அண்மையில் நடந்தது. ஏற்கனவே ஏப்ரல் மாதம் வெளியாக இருந்த இப்படம் ஸ்ட்ரைக் காரணமாக தள்ளி போனது. ரஜினி படங்களுக்கு உலக அளவில் நல்ல வரவேற்பு இருக்கிறது என்பதை கபாலி ஏற்கனவே நிரூபித்துவிட்டது. இந்நிலையில் இப்படத்திற்கு பெரும் சவாலாக ஹாலிவுட் சினிமாவில் அதிக கலெக்ஷன்களை பெற்ற ஜுராசிக் படத்தின் அடுத்த பாகம் ஜூன் 8இல் 2300 தியேட்டர்களில் உலகம் முழுவதும் வெளியாக உள்ளது. ஜுராசிக் வேர்ல்ட் ஃபாலன் கிங்டம் என்ற இப்படத்தை ஃபயோனா இயக்கியுள்ளார். இவர் ஜுராசிக் பார்க் இயக்குனர் ஸ்டீவன் ஸ்பில்லிங்ஸ்பெர்க்கிடம் ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவராம். இந்தியாவின் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, ஆங்கிலம் என 4 மொழிகளில் வெளியாகிறது. எனவே காலாவுடன் போட்டியில் இறங்கும் இந்த பிரம்மாண்ட படத்தால் எதிர்பார்ப்பு கூடியுள்ளது. ஜெயிக்கப் போவது யார் என பொறுத்திருந்து பார்ப்போம். அட்லியின் அடுத்த படம் இதுதான், அவரே கூறிவிட்டார். அட்லி தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனர் ஆகிவிட்டார். நேற்று இவர் திருப்பதி சென்றுள்ளார். அங்கு இவரை பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டனர். அதில் ஒரு பத்திரிகையாளர் விஜய் அஜித்தை வைத்து படம் இயக்குவீர்களா என்று கேட்க அதற்கு அட்லியும் ஆம் என்றுள்ளார். மற்றபடி இருவருக்கு கதை அட்லியிடம் தற்போது இல்லை. மேலும் என் அடுத்த படம் பலரும் தெலுங்கு படம் என்கிறார்கள். கண்டிப்பாக தெலுங்கு படம் எடுப்பேன். ஆனால் அடுத்து நான் இயக்கவிருப்பது தமிழ் படம் தான். அதற்கடுத்து தான் தெலுங்கு படம் என தெரிவித்துள்ளார் அட்லி. தமிழ் சினிமாவில் இவர்கள் மட்டுமே பெரிய ஹீரோக்கள். யாரை கோரினார்? சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவின் ரசிகர்களின் செல்ல நாயகனாக வலம் வருகிறார். அவரது படங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து பார்க்கும் அளவிற்கு மிகவும் ஜாலியாக, சில படங்களில் கருத்தும் இருக்கும். இவர் இன்று நடைபெற்ற ஒரு குப்பத்து கதை படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டார். தினேஷ் மாஸ்டர் நடித்திருக்கும் இப்பட விழாவில் சிவகார்த்திகேயன் பேசும்போது, நான் சின்ன நடிகராக இருந்தபோது தினேஷ் மாஸ்டர் அவர்கள் எனக்கு நடனம் அமைக்க ஒப்புக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது என்னுடைய கடமை. நான் நடிக்க வரும்போது நான் ஹீரோ என்ற எண்ணம் இல்லை. ஒரு கதையின் லீட் நடிகர் என்பது மட்டும்தான் இருந்தது. அஜித், விஜய், ரஜினி மட்டுமே ஹீரோ என்ற இமேஜுக்கு தகுதியானவர்கள் என்று பேசியுள்ளார் சிவகார்த்திகேயன். இச்செய்திகள் பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's